Dear students, I am Revati. 11th standard exercise 1.1 la second sum. Write the set -1, 1 in set builder form. அப்போ கொடுத்துருக்கிற செட் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷனில் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணி எழுதணும், செட் பில்டர் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போது கொடுத்துருக்கிற செட் வந்து கிவன் செட்டு ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்மில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், சேம் செட் ஏ ஈக்குவல் டு ஓப்பன் த செட் ப்ராக்கெட் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இது என்னவாக இருக்குது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இன்டீஜர் அப்படின்னு எழுதிட்டு தென் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் எழுதணும். அப்படின்னா நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் கிடைக்கும், இந்த -1 அந்த பக்கம் போகும்போது +1 ஆயிரும். தென் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் -1ன்னு கிடைக்கும். -1ம் ஒரு எலமெண்ட்டாக இருக்கும், +1ம் ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்மளோட கண்டிஷன் வந்து செட் பில்டர் ஃபார்மில் என்னது, எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் அதே exercise 11th standard exercise 1.1 third sum. State whether the following sets are finite or infinite. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா x belongs to n, x is an even prime number. அப்போது இதை நம்ம எழுதும்போது ஈவன் ப்ரைம் நம்பருங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான் வரும், என்னது 2. அப்போது 2ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு நேம் கொடுத்து எழுதும்போது செட் a ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதும்போது இது என்ன செட் ஆயிரும், finite set ஆயிரும். Therefore A is a finite set. செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். தென் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ஏ தான், எக்ஸ் இஸ் அன் ஆட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆட் ப்ரைம் நம்பர்னால் ஃபைனைட்டாக வருமா இன்ஃபைனைட்டாக வருமா, கண்டிப்பாக இன்ஃபைனைட் தான், போயிட்டே இருக்கும். ஆட் ப்ரைம் நம்பருங்க எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3, 5, 7 எக்ஸெட்ரா. அப்போது எப்போ வந்து ஒரு செட் வந்து இப்படி எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கோ அப்போ அந்த செட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பி இஸ் அ இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு Z, எக்ஸ் இஸ் அ ஈவன் அண்ட் லெஸ் தென் 10. அப்போது ஈவன் அண்ட் லெஸ் தென் 10 அப்படின்னா ஃபைனைட் வருமா இன்ஃபைனைட் வருமா, சொல்யூஷன் எடுத்துகிட்டு சி செட்டுன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் அ ஈவன்னா நெகட்டிவில் வந்து இசட்டில் வந்து நெகட்டிவ் டைமில் சைடில் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ -4, -2, 0, 2, 4, 6, 8. ஏன்னா லெஸ் தென் 10ன்னு தான் கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கல. அப்போ 10க்கு பிஃபோராக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்னால் 8ஓட கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் மூவ் ஆன் போயிட்டே இருக்கும். அப்போ therefore C is a infinite set. Are you clear? Next fourth subdivision. So x belongs to R, x is a rational number. Then solution D equal to எடுத்துட்டோம்னா rational number அப்படின்னாவே என்ன ஃபார்ம், P by Q ஃபார்ம். அப்போது P by Q ஃபார்மில் Q not equal to 0ன்னு எடுத்துக்கும்போது இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும், x is a ரேஷனல் நம்பர்னால் கண்டிப்பாக இன்ஃபைனைட்டாக தான் போயிட்டே இருக்கும். எதில், ரியல் நம்பர் இதில். அப்போது therefore D is a infinite set. Clear? So next fifth subdivision, x is a natural number, x belongs to natural number and x is a rational number அப்படின்னு கேட்குறாங்க. again ஈங்கிற ஒரு செட்டில் எழுதும்போது நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1/1 இருக்கிறதா அர்த்தம். தென் 2/1, 3/1, தென் 4/1 அப் டு எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது therefore ஈங்கிற செட்டு என்ன செட்டு, இன்ஃபைனைட் செட். இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். இதுதான் ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட்டுக்கு உண்டான ப்ராப்பர் ஆன்சர். தேங்க்யூ.